முதல் மற்றும் இரண்டாம் பரிசுக்கான சுற்று போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வேணாலும் வைங்க. அடுத்தது இளைஞர்களுக்கான போட்டி. இளைஞர்களுக்கு முதலில் ஸ்பூன் அண்ட் லெமன் மாதிரி ஸ்பூன் அண்ட் எக் முட்டையை அடிச்சுட்டு வரணும். முட்டை கீழே இருந்தா முட்டை உடைஞ்சிடும். அனைத்து இளைஞர்களும் பங்கேற்க வேண்டும். முதல் மற்றும் இரண்டாவது பரிசுக்கான சுற்று போய்கொண்டே இருக்கு. இன்னும் மலையான மைகள் ஒன்றும் தாழ்வில்லை. அடுத்தது இளைஞர்களுக்கான விளையாட்டு அனைவரும் கலந்துக்கிறாங்க. ஒரே ஒரு போட்டி தான் இளைஞர்களின் கோரிக்கைப்படி. இளைஞர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டுமானோம். எனக்கு பொறுத்தவரை ஒரு போட்டி தான். அனைத்து இளைஞர்களும் பங்கேற்க வேண்டும். யாரும் பின்னாடி போகாதீங்க. ஒரு சிலர் கலந்து போறீங்க. இளைஞர்கள் அனைவரும் பாருங்கள். இதுக்கு பின்னாடி நாம சொல்றீங்க. உங்களுக்கான ஸ்பூனில் முட்டை இருக்கு. மேலும் புதையல் போட்டியில் ஒரு சிலர் தவறான முறையில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. உண்மையான சீட்டு நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு சில இடங்களில். அதை கொண்டு வருவதற்கு உறவுகள் மட்டுமே பரிசோதனை. நீங்களா ஒரு சில சீட்டை எழுதி எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த சீட்டு கொண்டு வந்தால் அது ஏற்கப்பட மாட்டாது. இளைஞர்கள் நாங்கள் எழுதி வைக்கிறோமோ எங்களுக்கு குறைய இருக்கிறது. அந்த சீட்டு வந்தால் மட்டும்தான் பரிசு. அவர்கள் மட்டும்தான் புதையல் மன்னனில் அழைக்கப்படுவார்கள். வேறு எந்த சீட்டு கொண்டு வந்தாலும் ஏற்கப்பட மாட்டார்கள். இப்போது இளைஞர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கே போங்க. நிறைய பேர் வைக்கப்படுறீங்க. மூன்று உறுப்பினர்கள் வைக்கப்படுறாங்க. எல்லாம் போங்க.
வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். தங்கள் பெயரை பதிவு செய்தவர்கள் இங்கே வாருங்கள். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஓட்டப்பந்தயம். திரு டேவிட் தேவன், திரு ஜெயசிங், திரு செசில், திரு ஜஸ்டின், திரு ரத்னம். புதையல் போட்டியில் ஒரு சிறிய குழு. கெபிக்கு மேலதான் கிடையாது. யாரும் மேல ஏறா கீழே மட்டும்தான் இருக்கு. நீங்க மேல தேடி கண்ணாடி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் கீழே இருக்கு. நல்லா செய்யுங்க. ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கு. ஈஸியான இடத்துல வச்சிருக்கோம். திரு டேவிட் தேவராஜ், திரு ஜெயசிங், திரு